இந்த அவரால் ஸ்டாலினே விடியல் தர போறாருன்னு ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு. அதுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம எடப்பாடி அதே பாட்டை போட்டுக்கிட்டு விடியல் தர போறாருன்னு பாட்டு போடுறாரு. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, தேமுதிகவின் கேள்வி என்னன்னா, ஒவ்வொரு கிராமங்களுக்கும், ஒவ்வொரு ஊராட்சிக்கும், பேரூராட்சிக்கும், நகராட்சிக்கும், ஒவ்வொரு கிராமப்புறங்களுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறது ஐயா. நீங்கள் இலவசம் என்ற ஒரு ஆஃபரை கொடுத்து 1000 ரூபா தரேன், மிக்சி தரேன், கிரைண்டர் தரேன், ஆடு தரேன், மாடு தரேன்றதை விட ஒவ்வொரு கிராம கட்டமைப்பிலும் கீழே ஒரு இடத்துல பள்ளிக்கூடம் இல்லை, 3 கிலோமீட்டர் தள்ளி போய் படிக்க வேண்டியது இருக்கு. ஒரு இடத்துல ஆரம்ப சுகாதார நிலையமே இல்லை. ஒரு ஊர்ல தண்ணி வந்தா வெள்ளப்பெருக்கின் போது கம்மாய்களுக்கு மத்தியில் மக்கள் வாழுகிறார்கள். அவர்களுக்கு நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. ஒரு ஊர்ல விவசாயம் செய்யக்கூடிய அளவுக்கு தண்ணீர் வசதி இல்லை. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு மாதிரியான அடிப்படை தேவைகள் செய்யப்படுது இல்லையா. அந்த மனித போய் கேட்டு அவருடைய தேவையை நிறைவேற்றுகின்ற அரசியல்வாதிகளாக மாறுங்க. இதைத்தான் தேமுதிக தனது கொள்கையாக வைத்து எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய முடிவு. இதை நாம சொன்னா மக்கள் வாக்கு செலுத்த மாட்டேன்றான். ஆனா பசுமலை ஏறி 10 பேரை உட்கார வச்சு அதுல பிரயாணம் பண்ணி ரோட்ல அரசு பண்ணா இந்த மக்கள் வாக்கு செலுத்தினாங்கன்னா எதை நோக்கி இந்த மக்களுடைய தேவையை எப்போது பூர்த்தி செய்வார்கள்? 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெற்றுக்கொண்டு இன்னைக்கு மீண்டும் ஒரு ஆட்சி அமைஞ்சா 5 லட்சம் கோடி கடன் வாங்க தைரியமாக இருக்கிறார்கள். விலைவாசி உயர்ந்தனம், வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கிறது. இந்த மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. இதை பத்தி மக்களுக்கு பயமே கிடையாது, அதை பத்தி அக்கறையும் கிடையாது. அதுதான் மக்கள், மறந்து போகின்ற மக்கள், ஞாபகம் மறதி இல்லாத மக்கள். ஏன்னா இந்த மக்களுக்கு அடிப்படை தேவைகளை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் போடுகின்ற ஓட்டு ஒரு விவசாயினுடைய விலையை தீர்மானிக்கும். நீங்கள் போடுகின்ற ஓட்டு ஒரு நீர்நிலைகளை பாதுகாக்கும். நீங்கள் போடுகிற ஓட்டு ஒரு கனிம வளத்தை பாதுகாக்கும். நல்லாட்சி அமைவதற்கு உங்கள் வாக்கு பயன்படுது. நான் ஓட்டு போறேன், யார் வெற்றி பெற்றா என்ன, எல்லாம் ஒரே மணிக்கு தான் சொல்லுகின்ற முட்டாள் கூட்டங்களுக்கு தான் இந்த பதிவு. நான் சொல்வதை நீங்கள் ஒரு முறை சிந்தியுங்கள். யார் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் புரட்சி கலைஞர் சொல்வது போல பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் என் ஓட்டு சரியானவருக்கு நான் போட்டேன், நான் குற்றம் செய்யவில்லை. சரியாக என்னுடைய வாக்கை மக்கள் ஆட்சி நடந்திட, நேர்மையான ஆட்சி நடந்திட, உண்மையாக நடந்திட நான் வாக்களித்திருக்கிறேன். மன திருப்தி வச்சுங்க. இவன் ஆளுங்கட்சியா வந்துடுவான், அவன் ஆளுங்கட்சியா வந்துடுவான், அதனால அவனுக்கு ஓட்டு போட்டேன்ற வெற்றியின் பக்கம் ஓட்டு போடாதீங்க, நியாயத்தின் பக்கம் ஓட்டு போடுங்க. அதுக்காண்டி சீமானுக்கு ஓட்டு போட்டு தந்துடாங்க. சீமானுக்கு ஓட்டு போடுறதும் உங்கள் தலையில் செருப்பு கொண்டு நீங்களே அடித்துக் கொள்வதும் ரெண்டும் உண்மைதான். இன்னைக்கு கல்குவாரிலிருந்து, மணல் குவாரிலிருந்து, எண்ணற்ற ஊழல் சேவையிலிருந்து பணம் பெற்றுக்கொண்டு எம்எல்ஏ மந்திரியிடம் பணம் பெற்றுக்கொண்டு அவர்களை விமர்சிக்காமல் அரசியல் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு புள்ளியோர கணக்கு வேண்டும் என்றால் நீங்கள் சீமான் எங்கே அரசியல் தொடங்கினார், எப்படி இருந்தார் என்பதை ஒரு முறை பார்த்துவிட்டு இன்னைக்கு அவருடைய நிலைமை என்னன்னு பாருங்க. ஒரு கூட்டம் சாதாரணமாக நடத்திக் கொள்ள 50,000 ரூபாய் தேவைப்படுகிறது. ஆனால் சீமான் நடத்துகின்ற கூட்டத்திற்கு 1,72,000 ரூபாய் செலவழிக்கப்படுகிறது, டிஜிட்டல் டிவி இல்லாமல். ஒருவேளை நாம் தமிழின் சொந்தங்கள் இந்த பணத்தை அளிக்கிறார்கள், வெளிநாட்டு மனங்களை அளிக்கிறார்கள் என்றால் எப்படி சொத்து மதிப்பும் உயரும், அவருடைய கூட்டமும் அதிகரிக்கும். நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இங்கதான் சொத்துக்கள் மேல சொத்துக்களை பெற்று சொத்து குமித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஆட்சி அதிகாரத்திலே இல்லாமல், ஒரு எம்எல்ஏ பதவி இல்லாமல், கவுன்சிலர் இல்லாமல் இவ்வளவு சொத்து என்றால் நீங்கள் ஒருவேளை பதவி கொடுத்தால் எத்தனை லட்சம் கோடி ரூபாயை சொத்தை சேர்ப்பார் என்று தெரியாது. ஒன்றை மட்டும் சொல்ல முடியும் என்னால், அதிமுக திமுகவை விட அதிக சொத்துக்களை அவர் குமிப்பார், ஊழலான ஆட்சியை நடத்துவார் என்பதுதான் உண்மை. உண்மைக்கு புறம்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சொல்லி உங்கள் வாக்குகளை பெற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நேர்மையாகவும் உண்மையாகவும் களத்தில் நின்று மக்களோடு மக்களாக ஏழைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சொல்லில்லாத துயரத்தில் இருப்போருக்கும் உடன் பிறந்த சகோதர சகோதரி போல நாங்கள் உதவி கொண்டிருக்கிறோம். எங்கள் கட்சி வரலாற்றையும் வழியும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்போது தெரியும் நல்லாட்சி புரிய, பொற்கால ஆட்சி புரிந்திட முரசு சின்னத்தில் வாக்களியுங்கள். என் அன்பு சொந்தங்களே, உங்களை வழிநடத்த அல்ல, உங்களை பாதுகாக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் முரசு சின்னத்தில் வாக்களித்து என் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் வாழ்வில் உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுங்கள் என்று நான் உங்களிடம் நான் கேட்கிறேன். முரசு சின்னத்தில் வாக்களியுங்கள் அன்பார்ந்த மக்களே. உங்களை ஆள்வதற்கல்ல, உங்களை வழிநடத்த அல்ல, உங்களை பாதுகாக்க, வருங்கால சங்கதிகளின் நிம்மதியான வாழ்க்கை உருவாக்கிட முரசு சின்னத்தில் வாக்களியுங்கள்.